கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய கிருபையினால் உதவி செய்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கி கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் மற்றவர்களின் தயவு நமக்கு கிடைத்தால் நன்றாயிருக்கும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில் ஜெயம் பெறுவதற்கு என்று உலகத்தில் உள்ளவர்களையே அநேக வேளைகளில் நோக்கி கொண்டிருக்கிறதான காரியம் அனைவருடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வாக அநேகருக்கு காணப்படுகின்றது. ஆனால் உலகம் தருகிற பதில்கள் முடியாது, இல்லை, கிடைக்காது என்பதைத்தான். ஆனால் இன்றைக்கே உங்களின் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் மேல் வைக்கும்போது அவர் கண்களில் கிருபை உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்கள் காரியங்களை ஜெயமாக்கி ஆசிர்வதிக்கவும் செய்கிறார். கர்த்தர் மோசேயோடு எப்பொழுதும் ஒரு சிநேகிதனை போல் பேசுகிறவர். அப்படிப்பட்ட உறவில் இருக்கின்ற மோசே இஸ்ரவேலரை வழி நடத்துகிற பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்டவுடன் பயந்த போது விசுவாசம் இல்லாதவராய் கேட்கிறார், தேவரீர் ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லையே என்று. இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் நினைக்கின்றனர், தனக்காய் யார் வருவார் என்று. கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை நான் அறிந்திருக்கிறபடியினால் என் கிருபையினால் உன்னை நடத்துவேன், என் கிருபை உனக்கு போதும் என்கின்றார். இன்றைக்கும் நாம் லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆளுக்காரனுக்கு தலைவனாய் இருந்த சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவன் ஐஸ்வர்யமுடையவனாய் பெரிய உத்தியோகத்தில் உள்ளவனுமாய் இருந்தாலும் அவன் இருதயத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாது இருந்தது. ஆனால் அவன் ஒன்றை மட்டும் விசுவாசிக்கின்றான், விரும்புகின்றான், முயற்சிக்கின்றான். அதுதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி. இயேசு சகேயுவின் இருதயத்தை அறிந்தவராய் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு தம்முடைய சமாதானத்தின் கிருபையை வெளிப்பட பண்ணி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளின் போராட்டமான காரியங்களில் சமாதானம் இல்லாமலும் குழப்பமான மனநிலைகளோடும் உலகத்தின் பேச்சுக்கும் உறவுகளின் பேச்சுக்கும் சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் போராடி கொண்டு தெய்வ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு இயேசு நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை விட்டு சீக்கிரமாய் வெளியே வரும்படி அழைக்கின்றார். அவரின் கண்களில் உண்டான கிருபையினால் உங்களை விடுவித்து சமாதானத்தை அருளி ஆசிர்வதிக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான சூழ்நிலைகளோ, அடைக்கப்பட்ட நிலைகளோ, பதிலே வராத காரியங்களோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவானவர் உங்களை தம் கிருபையினால் பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய சமாதானத்தின் கிருபையினாலும் உயிர்ப்பிக்கிற கிருபையினாலும் உங்களை விடுவிக்கின்றார், ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆமேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. பிரியமானவர்களே, தாவீது ராஜா தனக்கு வந்த எல்லா போராட்டங்களிலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டார். என் பலனான கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று உள்ளம் உருக பாடினார்.
கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று உறுதியான விசுவாச அறிக்கை செய்தார். இப்படியாக தாவீது கர்த்தரை தன் அடைக்கலமும் பலனுமாக கொண்டிருந்ததினால் தன்னுடைய பலவீனத்தில் பலன் கொண்டார், சோர்வில் உற்சாகத்தை பெற்றார். கர்த்தரை நோக்கி பார்த்து, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தைரியமாக வீர முழக்கமிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார். உங்கள் எல்லா போராட்ட நேரங்களிலும் அவர் துணையாக நின்று வெற்றி சிறக்க செய்வார். அவர் தாமே நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது உங்களோடு கூட இருப்பார். ஆறுகள் உங்கள் மேல் பொருளுவதில்லை. அக்கினி ஜுவாலையில் நடக்கும் பொழுது நீங்கள் வேகாது இருப்பீர்கள். எல்லா தீங்குகளில் இருந்தும் அவர் உங்களை விலக்கி உமது சிறகுகளினாலே உங்களை மூடி காத்து கொள்வார். இந்த விசுவாச அறிக்கையுள்ள வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கின்றீர்களோ அவர்கள் தங்களது எல்லா தோல்விகளும் ஜெயமாக மாற்றப்படுவதை காண்பீர்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கூட கம்பீரமாய் நடந்து வருவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை மகிழ்ச்சியான நீரூட்டாக ஆக்கி கொள்வார்கள். பலனான கர்த்தரில் இந்த வேளையிலே சார்ந்து கொள்வது எத்தனை மகிழ்ச்சியும் மகிமையுமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு அடைக்கலமும் ஆறுதலும் தேறுதலும் பலனுமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். நவமான இருதயத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே ஒரு புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். கல்லான இருதயத்தை நம்முடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுவது நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தமிழ் பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு கல்லான இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் அங்கே தேவனுக்கு பிரியமா இந்த நாட்களில் நடக்க முடியாது. அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்ற முடியாது. அதே வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் கல்லா இருக்கிறபடினால் அதிலே இந்த நாட்களிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளால் நடக்கும்படியாக நமக்கு அந்த கிருபை இந்த நாட்களிலே அளிக்கப்படவில்லை என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. ஆனாலும் இந்த ஒரு காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறவர் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவர் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த நாட்களிலே நான் நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவார். 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே செய்கிறார். முதலாவதாக நவமான இருதயம், 2வதாக புதிய ஆவியானவர் வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத கல்லான இருதயத்தையும் இந்த மாமிசத்திலே இருந்து இந்த நாட்களில் எடுத்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்களில் சதையான இருதயத்தோடு உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நவமான இருதயம், கல்லான இருதயம் என்று 2 பிரிவுகளை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நவமான இருதயம் தேவனுக்கு பிரியமானதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் இந்த நாட்களிலே அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். நவமான இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு இந்த நாட்களிலே உருவாக்குகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால்
கல்லான இருதயம் இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக, தேவனுடைய செயல்பாட்டுக்கு எதிராக, தேவனுடைய கிரியைகளுக்கு எதிராக இந்த நாட்களில் முரண்பாடு உள்ளதை இந்த நாட்களில் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே நவமான இருதயத்தை பெற்ற ஜனங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரை சொந்த ரட்சையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவருடைய போதனைகளை விசுவாசித்தார்கள், அவருடைய போதனைகளை பின்பற்றினார்கள். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசிக்கும்படியாக அவர்கள் இந்த நாட்களிலே உணர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கல்லான இருதயத்தை உடையவர்கள் அங்கே புறம்பா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு தொங்கின 2 கல்வரிலே ஒரு கல்வன் இந்த நாட்களிலே சொல்லுகிறான், இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூறும் என்று. அப்படியானால் அந்த கடைசி நேரத்திலே கூட அவருடைய இருதயம் நவமான இருதயமாக மாக்கப்பட்டதும், அவருடைய அவருக்குள்ளே ஒரு புதிய ஆவி நாட்களிலே வந்தது நிமித்தம்தான் அவனுடைய வாழ்க்கை அந்த நாட்களிலே அப்படியாக மாற்றப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. 2வது, கள்ளன் இந்த நாட்களில் என்ன செய்கிறான் என்றால் இங்கே ஆண்டவரை நிந்திக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இதுதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முக்கியமான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அதனாலே நாங்கள் நவமான இருதயத்தை பெற்றவர்களாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், தேவனுடைய கட்டளையின்படி இந்த நாட்களில் நடக்கிறவர்களாய், புதிய இதயம் உடையவர்களாய் இந்த நாட்களில் செயல்பட வேண்டும் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நவமான இருதயத்தை கொடுக்கும்படியாக தேவனிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த இருதயத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை, தேவனுடைய ரகசியங்களை தேவனுடைய ஆவியானவர் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.